வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் லசானியா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் எந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே குவான்டிட்டியில் நீங்கள் இதில் மஷ்ரூம், கார்ன், ஆப்ரிஜின், கேப்சியம் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லசானியாவுக்கு தேவையான பாஸ்தா ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 3 முட்டையை விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையும் மாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நம்ம கை யூஸ் பண்ணி டோ ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை டோ ஃபார்ம் ஆனதன் பிறகு இதை நம்ம நல்லா நீட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எதில் வச்சு நீட் பண்ண போகிறோமோ அதில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ப்ளேஸ் பண்ணி நம்ம கை யூஸ் பண்ணி இது நல்லா சாஃப்ட் டோவாக வர அளவுக்கு இதை நல்லா நீட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இப்போ இதை அழகாக உருண்டை பிடிச்சி இது மேலே ஒரு ஈரத்துணியோ அல்லது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே லசானியாவுக்கு தேவையான போலோனேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் அளவு சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்லா அரைச்சதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அதே மாதிரி இன்னொரு பவுலில் 50 கிராம் அளவு பூண்டு வச்சுருக்கேன். இதில் 15 கிராம் அளவு முந்திரி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதன் பிறகு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக அரை டீஸ்பூன் அளவு ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த முந்திரி மற்றும் பூண்டு கலவையை சேர்த்து மறுபடியும் இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக 1 நிமிடம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு 1 லிட்டர் அளவு டொமேட்டோ பியூரி இதில் சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரிக்கு ஒரு 10லிருந்து 15 தக்காளியை நல்லா பிளான்ச் பண்ணி அதோடைய தோல் நீக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். என்ன தான் டொமேட்டோ பிளான்ச் பண்ணியிருந்தாலும் இதில் பச்சை வாசம் இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிடம் நல்லா கொதித்து இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போனதன் பிறகு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் இதில் 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்காக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிடம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடலாம். இந்த போலோனீஸ் ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அதே நேரத்தில் நம்ம மாவும் அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம திரட்ட போகிறோம். அதுக்காக எதில் வச்சு திரட்டுவோமோ அதில் கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுப்போம். இப்போ இந்த மாவை திரட்டும் போது ரோலிங் பின்னில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது மேலே மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி நல்லா தின் ஷீட்டாக இதை திரட்டிக்கலாம். இந்த ஷீட்டுடைய திக்னஸ் கரெக்டாக ஒரு 2 mm இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை அதை விட தின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது இந்த பாஸ்தாவுடைய ஃபீலே தெரியாது. நீங்கள் வீட்டில் இது செய்யும்போது நான் எப்படி செய்கிறேனோ அது மாதிரி நல்லா பெருசாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுலில் லசானியா செய்வோமோ அந்த பவுல் சைஸுக்கு இது நீங்கள் கட்டும் பண்ணிக்கலாம். அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் திரட்டி கூட நீங்கள் லசானியா செய்யலாம். அது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். நான் சொன்ன மாதிரியே இந்த ஷீட்டை நல்லா தின்னாக 2 mmக்கு திரட்டியிருக்கேன். இதை நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக எந்த பவுலில் லசானியா செய்ய போகிறோமோ அந்த பவுலுடைய லென்த் அண்ட் பிரெத்துக்கு இதை கட் பண்ணிக்கலாம்.
எல்லா ஷீட்டையும் அழகாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் 20 கிராம் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஷீட்டை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு இந்த லசானியா ஷீட்ஸ் குக் ஆகிறதுக்காக கரெக்டாக இந்த கொதிக்கிற தண்ணியில் 3 நிமிடம் குக் பண்ணிக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் லசானியா ஷீட்ஸ் 3 நிமிடம் நல்லா கொதித்ததன் பிறகு இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். லசானியாவுக்கு தேவையான போலோனீஸும் ரெடி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் லசானியா ஷீட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம சிக்கன் போலோனீஸ் சேர்த்துக்கலாம். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லசானியா ஷீட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மேலே மறுபடியும் கொஞ்சம் போலோனீஸ் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதன் பிறகு இது மேலே அடுத்த லேயரும் லசானியா ஷீட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மேலே மறுபடியும் கொஞ்சம் போலோனீஸ் ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்பை இந்த பவுல் ஃபுல்லாகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணுவோம். அண்ட் இப்போ இந்த மிடில் லேயரில் நான் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இது இந்த லசானியாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாம்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லசானியாவுடைய கடைசி லேயருக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு லசானியா ஷீட் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மேலே இந்த லசானியா ஷீட் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு கிரேட்டட் பார்மெசன் சீஸை மேலே தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஆரிகனோவை மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ இந்த லசானியா பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லசானியா ரெடி. ஒரு சூப்பரான சிக்கன் லசானியா ரெடி ஆகிடுச்சு. இந்த லசானியாவுக்கு தேவையான பாஸ்தா நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது ஷாப்ஸில் ரெடிமேடாக விற்குது. அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.